பிரைஸ் தி லார்ட். அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களே, இந்த ஆன்லைன் சர்வீஸில் கலந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேலையில் கவனித்து பாருங்கள். இந்த உலகத்தில் வந்துட்டு தாய் தகப்பன் அவங்களுக்கு பிள்ளைங்கன்றது ரொம்ப முக்கியம். இப்போ தாய் தகப்பனுக்கு பிள்ளைங்க பிறந்து மறிச்சிட்டாக்கா சொல்ல முடியாத ஒரு வேதனை காணப்படும். ஒரு சிலருக்கு வந்துட்டு பிள்ளைங்க இல்லைன்னா தாய் தகப்பனுக்கு வேதனை இருக்கும். ஆனால் பிறந்து வளர்ந்து அதுக்கு பிறகு மறிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சொல்ல முடியாத ஒரு வேதனை காணப்படும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நம்ம வந்துட்டு யாக்கோபுடைய வாழ்க்கையில் பார்க்குறோம். அவங்களுக்கு பெற்றெடுத்த பிள்ளைங்கள்லாம் இருக்கும் பொழுது எல்லாரை காட்டிலும் யாக்கோப்பை அதிகமாக நேசிச்சது யாருனாக்கா யோசேப்பை தான் அதிகமாக நேசிச்சாரு. யாக்கோப்பு தன் பிள்ளை மேலே வச்சிருந்த அன்பை எப்படி நம்ம வெளிப்படுத்தி காட்டினாரு? பல வர்ண துணிங்களை எடுத்து கொடுத்து அழகாக அவருக்கு உடுப்பெல்லாம் வாங்கி கொடுத்து அவர் வெளிப்படுத்தி காட்டினார் அவருடைய அன்பை. அப்போ பாருங்க, ஒருத்தரை நம்ம நேசிக்கிறோன்னு சொன்னாக்கா நான் உன்னை நேசிக்கிறேன்னெல்லாம் ஆகாது. அவங்களுக்கு நம்ம எப்படி அன்பை வெளிப்படுத்தி காட்டுவோம்னாக்கா ஏதாவது ஒன்று நம்ம அவங்களுக்கு வெகுமதி கொடுப்போம். அப்போ அந்த வெகுமதியை நிமித்தம் நம்மளுக்கு தெரியப்படுத்துவோம், நான் உன்னை அதிகமாக இந்த பூமியில் நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு. அதே போல தான் அந்த தகப்பன் யாக்கோபு எல்லா பிள்ளைங்களை காட்டிலும் யோசேப்பை அதிகமாக நேசிச்சாரு, விசேஷமாக நேசிச்சாரு. அதனால் அவருடைய அன்பு வந்துட்டு யோசேப்பு மேலே அதிகமாக இருந்துச்சு. இதை பார்த்த சகோதரங்களுக்கு பொறாமாயிட்டு அந்த சகோதரங்க என்ன பண்ணிடுறாங்க, எகிப்தில் போயிட்டு அந்த சகோதரனை வித்துடுறாங்க. ஆனால் வித்துட்டு தகப்பன்கிட்ட வந்து சொல்லும்பொழுது எப்படி தம்மா சொல்லிடுறாங்க, அப்பா நம்ம சகோதரன் மறைச்சி போயிட்டான், நம்மளுக்கு சகோதரன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனால் இதை கேட்ட யாக்கோபு சொல்ல முடியாத ஒரு துக்கம், ஒரு வேதனை. அவங்க பெற்றெடுத்த பிள்ளைங்க எல்லாருமே வந்து ஆறுதல் சொல்லி சமாதானப்படுத்தினா கூட அவரால் ஆறுதல் பண்ணிக்க முடியல. ஏன்னா நான் நேசித்த பிள்ளை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவர் துக்கப்பட்டு வேதனைப்படுறதான நேரத்தில் பாருங்க, அநேக வருடங்களுக்கு பிறகு இப்போ அவங்க சகோதரங்க வந்து சொல்றாங்க. நீங்க வாசிச்சு பாருங்க, ஆதியாகமம் 45ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல இந்த இடத்துல வந்துட்டு யாக்கோப்புக்கு தெரிய வருகிறது, தன் மகன் வந்து மரிக்கல, அவர் உயிரோட தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்ட மாத்திரத்துல அவருக்கு சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி. ஐயோ, என் மகன் உயிரோட தான் இருக்கிறானா, நான் சாகிறதுக்கு முன்னாடி எப்படின்னா என் மகனை நான் போயிட்டு என்ன பண்ண போறேன், பார்க்க போறேன்னுட்டு. ஆனா இவ்வளவு ஆண்டு காலம் அவர் நினைச்சுன்னு என்னுடைய மகன் இல்லை, என் மகன் வந்து மறிச்சு போயிட்டாருன்னு சொல்லிட்டு. இப்ப மகன் இருக்கிறாரு, உயிரோட தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்ட மாத்திரத்துல யாக்கோபு உடனே என்ன பண்ணியிருக்கணும், நம்ம இருந்தா என்ன பண்ணியிருப்போம், உடனே வந்துட்டு ஆமாவா என் பிள்ளை எங்க இருக்காங்க, எங்க உயிரோடு இருக்காங்க, நான் ஓடி போய் பார்ப்பேன்னு சொல்லிட்டு முதல்ல நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு நம்ம ஓடி போயிட்டு பிள்ளைய பார்க்கத்தான் போயிருப்போம். ஆனா இந்த இடத்துல பார்க்கும்பொழுது யாக்கோபு அந்த காரியங்களை செய்யல. நீங்க ஆதியாகமம் 46ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 3 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இதுல வந்துட்டு யாக்கோபு என்ன தெரியுங்களா பண்றாரு, உடனே தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கூட சேர்த்து கொண்டு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா, பேசபாக்கு போயிட்டு அந்த இடத்துல தேவனுக்குன்ட்டு ஒரு பலிபடத்தை கட்டுறாங்க, தேவனுக்குன்ட்டு ஒரு ஆராதனை செய்கிறாங்க, தேவனுடைய பாதத்தில் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆண்டவரே, இத்தனை ஆண்டு காலம் என் மகன் இல்லை, ஆனால் இன்னைக்கு என்னுடைய மகன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சந்தோஷத்தில் ஓடி பார்க்க போகிறதுல என் தேவனுடைய முகத்தை பார்க்க போகிறாங்க. முகத்தை பார்த்து அவருடைய பாதத்தில் விழுந்து ஈசாக்கின் தேவனுக்கு நான் ஒரு பலிப்பிடத்தை கட்டணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் ஆராதனை செய்ய வேண்டும், நான் தேவனுக்கு உகந்த ஒரு பிள்ளையா நான் வாழணும்னு சொல்லிட்டு யாக்கோபு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்களை வாழ்க்கையில் நீங்கள் எந்த காரியம் இருந்தாலும் முதலாவது நீங்கள் யாரை விற்கிறீங்கன்ட்டு நீங்கள் யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாவது ஒரு நன்மை வேணுமா, அந்த நன்மையின் நேரத்தில் நீங்கள் மனுஷரை நோக்கி போறீங்களா, உங்கள் வேலையை ஓடி தேடி பார்க்க போறீங்களா, இங்கே உங்கள் திருமணத்தின் காரியத்தில் நீங்கள் உங்கள் சொந்த விருப்பத்தை செய்கிறீங்களா, இல்லை கர்த்தருடைய விருப்பத்தை பார்க்குறீங்களான்றத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல யாக்கோபு எல்லாவற்றையும் விட்டுட்டு அவர் முதல் நோக்கி பார்த்தது யாரை தெரியுங்களா, கர்த்தர் முகத்தை நோக்கி பார்க்குறாரு. கர்த்தருக்குன்ட்டு ஒரு பலிப்பிடத்தை கட்டுறாரு, கர்த்தருக்குன்ட்டு ஒரு ஆராதனை செய்கிறார். ஆண்டவரை வந்து குடும்பமா கர்த்தருடைய பாதத்துல போயிட்டு பலிப்பிடத்துல போய் தேவனை ஆராதித்து தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்களை வாழ்க்கையில எல்லாவற்றிலும் நீங்க வாழ்க்கையில இயேசுவை முன்னாடி வைங்க, கர்த்தரை முன்னாடி வைங்க. அவருடைய சித்தத்தின்படி நீங்க காரியங்களை செய்யும்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு பிறகு என்ன ஆகுறது தெரியுங்களா, அன்று இரவுல கர்த்தர் யாக்கோபோடு தரிசனத்தின் மூலியமா பேச ஆரம்பிக்கிறார். அப்போ நம்ம ஆராதிக்கிறதான தேவன், நம்ம ஆராதிக்கும் பொழுது, நம்ம தொழுது கொள்ளும் பொழுது அவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் காணப்படுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்பொழுது அவர், நான் தேவன், நான் உன் தகப்பனுடைய தேவன்,
நீ எகிப்து தேசத்துக்கு போக பயப்பட வேண்டாம், அங்கே உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன் அந்த காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறாரு பாருங்க, நீங்க யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ, அந்த இடத்துக்கு போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னோட இருப்பேன், உன்னை மட்டும் ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்லை, உன் சந்ததியை நான் ஆசீர்வதிப்பேன், நீ பயப்படாத, நீ போன்னு சொல்லிட்டு கர்த்தர் இந்த இடத்துல யாக்கோபோட சொல்றாரு. ஆனா யாக்கோபு யோசிக்கிறாரு. ஏன் யோசிக்கிறாரு பாருங்க, ஆபிரகாம் வந்துட்டு நீங்க 12ஆம் அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. 12ஆம் அதிகாரத்துல கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்றது, நீ அந்த இடத்துக்கு போன்னு சொல்றதே கிடையாதுங்க, எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு. இவங்க சொந்த விருப்பத்தின்படி அந்த இடத்துக்கு போகும்பொழுது அந்த இடத்துல அவங்க என்ன தெரியுங்களா சொல்லிடுறாங்க, தன் சொந்த மனைவிய சகோதரின்னு சொல்லிடுறாங்க. அதே நீங்க ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிச்சு பாருங்க. ஈசாக்குக்கு கர்த்தர் சொல்றாரு, நீ போகவே போகாத அந்த இடத்துக்குன்னு சொல்லிடுறாரு, எகிப்துக்கு நீ போகாதன்னு சொல்லிடுறாரு. ஆனா இந்த இடத்துல யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நீ பயப்படாத, நீ போன்னு கர்த்தர் சொல்றாரு. அன்பான கர்த்தருடைய பிள்ளைங்களை, இந்த வேலையில வாழ்க்கையில நீங்க எந்த ஒரு டிசிஷன் எடுத்தாலும், அது பெரிய காரியமோ சின்ன காரியமோ எந்த சம்பவமா இருக்கட்டும், நீங்க ஒரு தீர்மானத்தை எடுக்கிறீங்களா, அந்த தீர்மானம் நீங்க எடுக்கிறதான தீர்மானம் இது வந்துட்டு உங்க சொந்த விருப்பத்தின்படி எடுக்கிறீங்களா இல்ல கர்த்தருடைய சித்தத்தின்படி எடுக்கிறீங்களான்றத நீங்க யோசிச்சு பார்க்க வேண்டும். உங்க சொந்த விருப்பத்தின்படி நீங்க எடுக்கிறவங்களா இருந்தாக்கா ஆண்டவர்கிட்ட இந்த வேலையில கேளுங்க, ஆண்டவரே நிறைய முறையில் நான் என் சொந்த விருப்பத்தின்படி நான் செய்து வாழ்க்கையில நான் ஏமாந்து நான் தோல்வி அடைஞ்சு போயிருக்கிறேன், ஆண்டவரே என்னுடைய சித்தம் வேண்டாப்பா, உம்முடைய சித்தத்தின்படி என் வாழ்க்கையில நடக்கட்டும்னு சொல்லிட்டு நீங்க அவருடைய சித்தத்தின்படி நீங்க ஒரு டிசிஷன் எடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதற்கு பிறகு நீங்க ஒரு பிளான் பண்ணுவீங்க, நான் இந்த காரியத்தை செய்திருவேன் அந்த காரியத்தை செய்திருவேன்ட்டு. அதுக்கு பிறகு நீங்க ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுவீங்க, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கிறேன், என்னுடைய பிளான் வந்து என் திட்டங்கள் வந்து நடக்கணும்னுட்டு. பாருங்க, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்னாரா எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு, ஈசாக்குக்கு கர்த்தர் சொன்னாரா எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு சொல்ல கிடையாது. ஆனா இந்த இடத்துல பார்க்கும்போது யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ எகிப்துக்கு போன்னு சொல்லிட்டு, நீ பயப்படாத, நீ போ, நான் உன் கூட இருக்கிறேன், உன் சந்ததி ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது கவனிச்சு பாருங்க, இவரை பார்த்து கர்த்தர் சொல்றது, நீ பயப்படாத, நான் அனுப்புறேன், நீ போன்னு சொல்றாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்கள நம்ம வாழ்க்கையில கர்த்தர் நமக்குன்ட்டு ஒரு பிளானை வச்சுப்பாரு. அந்த பிளானை வந்து ஆண்டவரே எது இருந்தாலும் என்னுடைய சித்தம் வேண்டாம்ப்பா, உம்முடைய சித்தம் மட்டும் என் வாழ்க்கையில நடக்கட்டும், என் விருப்பம் வேண்டாம் ஆண்டவரே, உங்க விருப்பம் என் வாழ்க்கையில நடக்கட்டும்னுட்டு நீங்க ஜெபிக்க ஆரம்பிக்கணும். ஆனா நிறைய முறையில நம்ம என்ன பண்ணிடுறோம் தெரியுங்களா, இதுதான் ஆண்டவரே என்னுடைய பிளானு, இந்த பிளான் படி நீங்க செய்யுங்க ஆண்டவரன்ட்டு நம்ம ஆண்டவருக்கே கண்டிஷன் போட ஆரம்பிச்சிடுறோம். அந்த காரியங்கள் நம்ம ஒரு நாளும் வாழ்க்கையில செய்யவே கூடாது. பாருங்க, இந்த இடத்துல வந்துட்டு யாக்கோபு பயப்படுறாரு, ஆண்டவரே நான் அந்த இடத்துல போனா என்னதான் ஆகும், என்ன பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு. ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு நான் சகாயம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. அப்ப கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை நம்மளுக்கு கொடுத்தாரா, பயப்படாத நீ போன்னு சொல்லிட்டு. அது கடினமான ஒரு பாதையா இருந்தாலும் கஷ்டமான ஒரு பாதையா இருந்தாலும் முடியாதுன்ற இடத்துல நீங்க நினைச்சுக்கிறீங்களா, அந்த இடத்துல கூட கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்தாருனாக்கா, பயப்படாத நீ போன்னு சொன்னாக்கா கர்த்தர் உங்களுக்கு கண்டிப்பா உதவி செய்வார். அது எப்படியாப்பட்ட கஷ்டமான நிலைமையா இருந்தா கூட அந்த கஷ்டமான நிலைமையை கூட உனக்கு சாதகமா மாற்றி தருவார். உங்களுக்கு சாதகமா மாற்றி தந்து கர்த்தர் உங்களை அந்த இடத்துல மேன்மையா கர்த்தர் ஆசீர்வாதமா வைப்பார். உங்களுக்காக நான் ஒரு சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. டேவிட் பிரெனார்ட் அவர் ஒரு மிஷனரி, அவர் அமெரிக்காவை சார்ந்தவர். ஆனா சின்ன வயசுலயே தாயும் இல்லை தகப்பனும் இல்லை. அப்போ தாயும் இல்லை தகப்பனும் இல்லைன்னா எவ்வளோ ஒரு வேதனை காணப்படும் அவர் வாழ்க்கையில். ஆனால் அந்த வேதனையின் மத்தியில் அந்த கண்ணீரின் மத்தியில் கூட அவர் தேவனை விடலைங்களாம், தேவனுடைய பாதத்தில் அதிகமாக ஜெபிப்பாருங்களாம். அவர் ஊழியம் செய்யறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய பாதத்தில் அவர் காத்திருந்து அதிகமாக ஜெபத்துலேயும் ஆராதிக்கிறதுலையும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற காரியத்தில் அதிகமாக விருப்பப்பட்டாருங்களாம். அவர் சரீரத்தில் சொல்ல முடியாத பலவீனங்கள் வியாதிகள் அதன் மத்தியில் கூட உற்சாகமாக தேவனுக்கு என்று ஊழியம் செய்தாருங்களாம். அவர் வியாதியை பொறுப்பெடுக்கல, எனக்கு அப்பா இல்லையே அம்மா இல்லையே என் குடும்பத்தில் யாருமே இல்லையே எனக்கு சொல்லிக்கிறதுக்கு யாருமே இல்லையேன்னு சொல்லிட்டு அதை குறித்து யோசித்து அவர் கண்ணீர் விட்டு வேதனைப்படாதபடிக்கு ஊழியத்தில் தேவனுடைய காரியத்தில் அவர் முதல்
முக்கியத்துவத்தை கொடுத்தாருங்களாம். முக்கியத்துவத்தை கொடுத்தது மட்டும் இல்லை, கத்தரை ஆராதிக்கிறதுலையும் சரி, ஜெபிக்கிறதுலையும் சரி, கத்தரை துதிக்கிறதுலையும் சரி, கத்தருக்கு முதலிடத்தை கொடுக்கறதுலையும் சரி, அவருடைய ஊழியத்தின் போகிறதுக்கு முன்னாடி தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பாருங்களாம். பல அற்புதங்கள் அவர் ஊழியத்தில் நடந்துச்சுங்களாம். அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? என்னென்ன காரியங்கள் எதெல்லாம் வாழ்க்கையில் நடந்துச்சோ எல்லாவற்றையும் அவர் ஒரு டைரியில் எழுத ஆரம்பிக்கிறாரு. அவருடைய மரணத்துக்கு பிறகு தான் நமக்கு தெரிய வருகிறது அவர் எவ்வளோ தேவனுக்கு என்று தியாகம் பண்ணாருன்னு சொல்லிட்டு. அவர் இந்த பூமியில் வாழ்ந்த வருஷம் எவ்வளோ நாட்கள்? வெறும் குறுகிய நாட்கள் தான் அவர் வாழ்ந்தார். வெறும் 29 வருஷம் தான் இந்த பூமியில் வாழ்ந்தார். ஆனால் அந்த 29 வருஷத்தில் இந்த பூமியில் நம்ம எவ்வளோ வருஷம் வாழ்ந்தோன்றதில்ல, எவ்வளோ வருஷத்தில் நம்ம எவ்வளோ காரியங்களை தேவனுக்கு என்று நம்ம சாதிச்சுக்கிறோன்னுட்டு. ஆனால் இந்த இடத்துல பாருங்க, டேவிட் பெர்னார்ட் சின்ன வயசுலேயே மறைச்சு போயிட்டாரு. ஆனால் தேவனுடைய பாதத்தில் அமர்றதுலையும் சரி, ஜெபிக்கிறதுலையும் சரி, தேவனை துதிக்கிறதுலையும் சரி, தன்னுடைய பலவீனத்தை அவர் பொறுப்பெடுக்கல. தன் தாய் தகப்பன் இல்லையன்ற அந்த வேதனை இல்லை. கத்தரை முதலாவது அன்பு கொண்டு அவர்கிட்ட பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாருங்களாம். கத்தருடைய பிள்ளைங்களை இந்த வேலையில் வாழ்க்கையில் எதெல்லாம் நீங்கள் முன்னாடி வச்சுட்டு இருக்கிறீங்களோ, தேவனை வைக்க வேண்டிய நீங்கள் தேவனை வைக்காம நீங்கள் வேற ஏதாவது முன்னாடி வச்சிருந்தா இந்த நாளில் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரை, என் வாழ்க்கையில் நான் பல காரியத்தை நான் முன்னாடி வச்சுட்டு இருக்கிறேன்ப்பா. என் சொந்த விருப்பத்தையும் என்னுடைய வாழ்க்கையில் நானே பிளான் பண்ணுறேன், நானே டிசிஷன் எடுக்கிறேன், நான் பண்ணுறது தான் கரெக்டுன்ட்டு நான் யோசிக்கிறேன். இவைகளெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரே, நான் முதலாவது உங்களை நான் வைக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நான் அமர்றேன் ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் அமர்ந்து நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, உம்முடைய சுத்தம் மட்டும் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உம்முடைய விருப்பம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும், உம்மனை மட்டும் நான் அதிகமாக நேசிக்கணும் ஆண்டவரே, உம்மோடு நான் அதிகமாக உறவாடணும் ஆண்டவரே, உம்மோடு நான் அதிகமாக நேரத்தை செலவிட வேண்டும் ஆண்டவரேன்னுட்டு இந்த வேளையில் நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராய் காணப்படுகிறார். யாக்கோபை பாருங்க, எல்லாவற்றையும் தன் பிள்ளையை அதிகமாக நேசிச்ச பிள்ளை பார்த்தாங்கோ, அவர் உயிரோடு இருக்கிறாங்கன்ட்டு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் கூட அவர் உடனே போய் மகனை பார்க்க போகிறதில்ல, தேவனுடைய முகத்தை பார்க்க போகிறாங்க. அப்போ தேவனுக்கென்று ஒரு பலிப்பிடத்தை கட்டுனாங்கனாக்கா இந்த வேளையில் குடும்பமாக நீங்கள் தேவனுக்கென்று ஒரு பலிப்பிடத்தை கட்டுங்க, தேவனுக்கென்று ஒரு ஆராதனையை ஏற்படுத்துங்க, தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிப்பேன்றதை நீங்கள் யோசிங்க. இந்த வேளையில் அப்படியெல்லாம் நீங்கள் தீர்மானிக்கும் பொழுது கர்த்தர் உண்மையாக உங்களை ஆசீர்வதிப்பார். நெருக்கடி மத்தியிலும், கஷ்டத்தின் மத்தியிலும், பாடுகளின் மத்தியிலும் கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார். இந்த வேளையில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாங்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆன்லைன் சர்வீஸ்லப்பா யாரெல்லாம் கலந்துட்டு இருக்கிறாங்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் ஆசீர்வதிங்க அப்பா. இந்த வேளையில் தகப்பனே, யாக்கோப்பை குறித்து நாங்கள் பார்த்தோம் அப்பா. அதிகமாக நேசிச்ச பிள்ளை யோசேப்பு உயிரோடு இருக்காங்கன்னு கேள்விப்பட்ட மாத்திரத்தில் அப்பா தன் மகனை பார்க்கணுன்ற அந்த எண்ணம் இல்லப்பா. முதலாவது பேச பல தகப்பனை குடும்பமாக போய் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொண்டு போய் அப்பா தேவனுக்குன்ட்டு ஒரு பலிப்பிடத்தை கட்டுனாங்கன்ட்டு நாங்கள் பார்க்குறோமே அப்பா. வேதத்தில் இயேசுவின் நாமத்தினால் கர்த்தருடைய பிள்ளைங்களா இருக்கிற நாங்கள் அப்பா முதலாவது கர்த்தரை தேடவும், அவருடைய முகத்தை பார்க்கவும், அவருடைய பாதத்தில் அமரவும், அவருடைய பாதத்தில் அமர்ந்து ஜெபிக்கவும் என் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படியான்னு ஜெபிக்கிறோம். இந்த வேலையிலப்பா கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம சொந்த விருப்பத்தின்படி செய்கிறது மட்டும் இல்லை ராஜா, இது அவங்க எடுக்கிற பிளான் திட்டங்கள் எல்லாவற்றையும் இது கர்த்தருடைய பிளான்ட்டு நினைக்கிறாங்களா, அவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போட்டு ராஜா இயேசுவின் நாமத்தினால உம்முடைய சித்தம் என்னப்பா, உம்முடைய விருப்பம் என்னான்ட்டு கேட்டு அதன்படி செயல்பட குடும்பங்களுக்கு என் தேவனாகிய கர்த்தர் நீங்க உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இரவு 7 மணிக்கு சந்தியா ஜெயராஜ் என்ற யூடியூபின் வாயிலாக கர்த்தருடைய வார்த்தை வரும். தொடர்ச்சியாக பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக.